அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்த நிலை காரணமாக நாட்டின் 20 மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்காக நம்மளால் முடிஞ்ச வகையில் எல்லா பகுதிகளுக்கும் சென்று உதவி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் பதுல்ல, பஸ்ஸர, மடுல் சீமை என்கிற பகுதிகளுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த பஸ்ஸர மடுல் சீமைங்கிறது மிகப்பெரியதொரு மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக பல குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய சகோதர இனத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தான் அந்த மக்களுக்காக இன்றைய நாளில் நம்ம போய் காலை உணவு, மதிய உணவு எல்லாம் நம்மளே கொழும்புல இருந்தே சமையல் செய்வதற்கென்று ஆட்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். எல்லாமே கொழும்புல இருந்து வந்து இங்கே நம்ம அந்த மக்களுக்காக பண்ணுறோம். அவர்களுக்கான உலருணவு, ஆடைகள், ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எல்லாமே மொத்தமாக கொண்டு வந்திருக்கிறோம் அந்த சகோதர சகோதரிகளுக்காக. எனவே இந்த பயணத்தில் நம்ம என்னையெல்லாம் பார்க்க போகிறோம், அந்த மக்களுடைய தற்போதைய நிலைகள் என்ன என்பதையெல்லாம் தொடர்ந்தும் பாருங்கள். ஷார்ட் நியூஸ் SIPLின் ஏற்பாட்டிலே நடைபெறக்கூடிய மடுல் சீமை தமிழ் மகாவித்தியாலயத்திலே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான சாப்பாடு வழங்கும் நிகழ்விலே இன்று காலை உணவு இதோ வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் வழங்கிய உங்களுடைய உதவிகளினால் இப்போது பாருங்கள், 100க்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த மடுல் சீமை தமிழ் மகாவித்தியாலயத்திலே பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே ஊருக்கே சாப்பாடு என்ற அடிப்படையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். காலை வேளையிலே அவர்களுக்கான காலை உணவுகள் இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாத்திரமல்லாமல் எங்களுடைய சகோதரர்கள் மதிய உணவை, சிறப்பான ஒரு சிக்கன் பிரியாணியை சமைத்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்பில் இருந்து சகல விதமான பொருட்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். உணவு சமைப்பதற்கான ஏற்பாடுகள், அதே போன்று ஓக்கிமார்கள் சமைப்பதற்கான அத்துணை பொருட்களையும் நாங்கள் கொண்டு வந்து இந்த பாடசாலையிலே கீழ்ப்பகுதியிலே நாங்கள் சமைத்து கொண்டிருக்கின்றோம். இன்று மதியம் அவர்களுக்கான ஒரு சிறப்பான சிக்கன் பிரியாணியை வழங்குவதற்காக வேண்டி கடந்த 29ஆம் திகதியிலே இருந்து மடுல் சீமை தமிழ் மகாவித்தியாலயத்திலே அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இப்படியான ஒரு நிலையத்திலே அவர்களுக்கான சுவையான சாப்பாடுகள் கிடையாது. எனவே இன்றைய நாளில் எங்களுடைய சகோதரர் சுரேன் சந்திர எம்மை வேண்டிக் கொண்டார், இந்த மத்திய மகாவித்தியாலயத்திற்கு வந்து இந்த மக்களோடு நாங்கள் எங்களுடைய நாளை கழிக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் காலை வேளையிலே வந்தோம். அவர்களுக்கான தேநீரில் இருந்து இப்போது காலை சாப்பாடு, அதற்கு பின்னால் மதிய சாப்பாடு, முழுமையாக இன்றைய நாளை நாங்கள் அவர்களோடு கழிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நீங்கள் அவற்றை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தருணத்திலே யார் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்தீர்களோ உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. கடந்த 3 ஆண்டுகளாக இன, மத, குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நம்மால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதனூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.